ஹல்லேலூயா. பைபிளில் வாசிக்கும், பிசாசுக்கு என்ன செய்யாதங்க, இடம் கொடுக்காதங்க. பிசாசுக்கு என்ன கொடுக்காதங்க, இடம் கொடுக்காதங்க. இதை எபேசியரில் வாசிக்கும், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து. இது எங்கே வாசிக்கும்? எபேசியரில் வாசிக்கும். பைபிளில் போட்டிருக்கு, கெட்ட வார்த்தை. கோபம் வந்தவொடனே என்ன வந்துடும்? கோபம் வந்தவொடனே என்ன வந்துடும்? கெட்ட வார்த்தை. இது ஆம்பளை ஆளுக்கு வந்துடும். பொம்பளை ஆளுக்கு வரும், சர்ச்சுக்கு வரவங்களுக்கு வராது. ஆனால் சர்ச்சுக்கு வர ஆம்பளை ஆளுக்கு வந்துடும். கோபம் வந்த உடனே கடவுடான கெட்ட வார்த்தை வந்துடும். பைபிளில் போட்டு கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், கோபம் கொண்டாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை என்ன செய்யாதங்க, கடவுடான்னு என்ன செய்யாதங்க, பேசிடாதங்க, என்னத்தையும் போட்டு உடைச்சிடாதங்க, கை நீட்டு என்ன செய்யாதங்க, அடிச்சிடாதங்க. கோபம் வரும், ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சகிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. குடும்பமாக மகிழ்ச்சியாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. நீங்கள் நல்ல குடும்பமாக சர்ச்சுக்கு வர்றது பிசாசுக்கு மொத்தம் பிடிக்காத. அதனால் ஒரு எதிராளியாகிய பிசாசு எப்போம்டா உங்களை சபைக்கு கூட்டத்துக்கு வரவிடாமல் ஆக்கலாம்னு வகை தேடி சுற்றி அலைவான். உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க பார்ப்பான், சமாதானத்தை கெடுக்க பார்ப்பான், நிம்மதியே இல்லாமாக்கி உங்களை தப்பு பண்ண வச்சு கடைசிக்கு உங்களை என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். எல்லாம் பிசாசு தந்துடும். நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே. இல்லை, தப்பு பண்ண வைப்பான். அடுத்து குற்றமான சாட்சியை உண்டாக்கி உங்களை சீரழிப்பான், மெண்டலாக்கி விட்டுருவான். நம்ம இப்படி நானே இப்படி பேசிட்டேனே, நான் இப்படிலாம் நான் பண்ணிட்டேனே, நான் எங்கே சர்ச்சுக்கு போவேன் அப்படி அவன் உள்ளிருந்து சொல்லுவான். நீ எங்கே போவேன், நீ என்ன பைபிளை தூக்க, நீ என்ன சர்ச்சுக்கு போவாத. எப்படி அதில் அதான் பைபிளில் வாசிக்கும், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாத. உங்களுக்கு 2 கொரிந்தியரில் போட்டிருக்கு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சொல்லுங்க, சாத்தானுடைய தந்திரம் சொல்லுங்க. ஹாபா. அதனால் ரொம்ப ஒரு பிசாசு ஒருத்தர் இருக்கான், நீங்கள் நல்லா இருக்க அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் குடும்பமாக சபைக்கு வர்றது அவனுக்கு பிசாசுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணது அவனுக்கு பிடிக்காது. புருஷ மனைவி அன்பா ஐக்கியமாக இருக்க அவனுக்கு பிடிக்காது. நல்லது அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பிசாசு நீ என்ன பாவம் செஞ்சு நாசமாக போகணும், நீ பாவம் செஞ்சு நரகத்துக்கு போகணும், நீ பாவம் செஞ்சு சாபத்தை சம்பாத்தியம் பண்ணணும், நீ பாவம் செஞ்சு உனக்கு நோய் வரணும், நீ பாவம் செஞ்சு உனக்கு என்ன செய்யணும், நீ நீ தீராத நோய் வந்து நீ சீரழியணும், நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதான் பிசாசு வேலை. ஆனால் இங்கே வரும் பொழுது இத்தனை சத்தியத்தையும் உங்களுக்கு நல்ல காரியத்தை நாங்கள் போதிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நல்லதை கேட்க ஏன் வர மனசு இல்லை? உங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கெடுத்து தூக்கத்தை கெடுத்து குட்டியச்சாராக்க பார்ப்பான் பிசாசு. ஏசப்பாவை நல்லா தேடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசி. சொல்லுங்க, என்னதான்? என்னது அசூசி? அல்லையிலே சொல்லுங்க. எப்படி மாம்சத்தில் நடக்க வாசிங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மையா நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியையும் சொல்லுங்க. மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா அசூசி என்னது? அங்கிட்ட பார்த்து பல்ல காட்டுறது, எங்கிட்ட பார்த்து சிரிக்கிறது, அந்த எண்ணம் இந்த எண்ணம், மாம்ச எண்ணம், கெட்ட எண்ணம், தவறான எண்ணம், அசூசியான எண்ணங்கள் எல்லாத்தையும், இந்த அசூசியான எண்ணங்களை எல்லாம் என்ன செய்யணுமா? சுத்திகரித்துண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அசூசியான வாழ்க்கை வாழக்கூடாது. பாவம் செஞ்சுன்னா அந்த மாதிரி கேவலம் அசிங்கன்னு பேர். இந்த உலகத்தில் பெரிய கேவலம் ஒன்றுன்னா அது விபச்சாரம் தான். அதை போய் செய்தோம்னா இந்த உலகத்தில் தூர போட்ட கேடுகட்ட பையன்.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அதை மூல அசிங்கமான ஒரு அருவருப்பானது உலக மனுஷர்களும் எல்லாருமே அசிங்கமாக நினைப்பாங்க. அதை பிசாசுக்குள்ள ஒரு காலத்தில் கிடந்தோம். பிசாசினுடைய பாவம், நமக்கு பாவம்னா என்ன இதில் தெரியாது. இப்போ கிருபையினால இரக்கத்தினால நம்மளை அவருடைய பிள்ளை ஆக்கிட்டார். என்ன பழையபடியுமா ஏசப்பா சிலுவையில் அடிச்சு, பழையபடியுமா அவரை ரத்தம் சிந்த வச்சு, பழையபடியுமா அவர் விழாவில் ஈட்டியால் குத்தி வேதனைப்படுத்த போறேடா? அல்லையிலே சொல்லுங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மளை என்ன செய்யணுமா? சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகிற தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே மனம் திரும்பணும். மாம்சத்திலும் ஆவியிலும் சிந்தனையிலும் உண்டான அசூசியான காரியங்கள், சொல்லுங்க, அசூசியான காரியங்களை நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவோம், பூரணம் அடைவோம். இருக்க என்ன அடைவோம்? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான எந்த நற்கிரியை இப்படி வாசிக்கணும். நீங்க கரெக்டா வாசிக்கணும்ல. இந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரமாய் இருப்பான். யாரு? பவுல் வாசிங்க. நீங்க பெரிய பைபிள் வச்சிருக்கீங்க, வாசிங்க. 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு அதுக்கு மேல நீங்க படிச்சுக்கோங்க. தன்னை சுத்திகரித்து கொண்டால், சொல்லுங்க, தன்னை அந்த காலத்தில் பார்த்தாலும் மாசி பட போகிறது, தைப்பொங்கல் வரதெல்லாம் வீட்டை சுத்திகரிப்பாங்க. எல்லாத்தையும் பழைய கலசம் எல்லாத்தையும் அள்ளி தொழி கொண்டு போட்டு பழைய பானை சட்டி எல்லாம் புதுசாக்கி வீட்டையெல்லாம் கழுவி வெள்ளி அடிச்சு அப்படி தானே சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி தானே வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் தன்னை என்ன செய்ய மாட்டாங்க? பாவத்தை விட்டு அசுத்தமான வாழ்க்கை விட்டு வரமாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் நம்மளை இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமான் பயன்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். எஜமான் பரம தகப்பன், அல்லேலூயா. அவர் நம்மளை பயன்படுத்துவாரு. தன்னை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, சொல்லுங்க எல்லாரும், சுத்திகரிக்கப்பட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுவேலே, நீ எந்த மட்டும் சுத்திகரிக்கப்பட மாட்டாய். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னு ஒரு வசனம் சொல்லுது. உன்னை எல்லா வேசித்தனங்களை அசுசி விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள்ள ஒரு வசனம் இருக்கு. நம்மளை சுத்திகரித்துக் கொள்வோமா? ஆண்டவருக்கு பிரியமா ஆளுவோமா? பிசாசு நம்மளை அசிங்கப்படுத்த பார்ப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிக்க முடியும். 2 பேதுரு 1:9. இவைகள் இல்லாதவன் எவனோ. அப்ப இதுக்கு இவைகள் இல்லாதவன் எவனோன்னா அதுக்கு மேல ஒரு 5-6 வசனத்தை வாசிக்கணும். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, நான் ஏசப்ப பிள்ளைங்க மறந்து, நான் விழாவில் சர்ச்சுக்கு போனேனே, ஞானஸ்தானம் எடுத்தனே, திருவிருந்தலில் பங்கெடுத்தனே, ஹல்லேலூயா, அது எங்கெல்லாம் மறந்து அவன் கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோமா?